ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புத வியாழன் நாளின் உனக்கான வரமாக தான் நீ எதிர்பார்த்த அதிர்ஷ்டத்தையும் அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறேன். நடக்கும் விஷயங்களையெல்லாம் பார்த்து நன்றி சாயப்பா நீ என கைகூப்பி வணங்கும்படி, இன்றே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. உனக்கு ஏதாவது பிடிக்காத விஷயம் நடக்கும்போது அதை மாற்றிக்க முயற்சி செய். இல்லை உன்னால் அதை மாற்ற முடியலைன்னா அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை உனக்குள்ளே வளர்த்துக்கோ. நிச்சயம் அதையும் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றி அமைப்பேன் என் செல்லமே. உன் நெஞ்சில் உறுதி இருக்கும் வரைக்கும், உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். மனசளவில் எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கும்னு சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த நாளை தொடங்கு. உன் வாழ்க்கையினை நீ இப்படி இருக்கே நினச்சி வாழாமலேயே தொலைத்து விடாதே என் செல்லமே. அப்புறம் இந்த வாழ்க்கையும் இழந்து விட்டு ஐயோ வாழ்விழந்து விட்டேனே என வருத்தப்படக்கூடாது. உனக்கு கிடைச்ச வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு கிடைக்காம இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மனமகிழ்வோடு உனக்கு அமைந்த விஷயங்களையும் திருப்திகரமாக நினச்சிக்கிட்டு வாழ ஆரம்பி. எல்லாமே உனக்கு நல்லதாக இருக்கும்படியும் நீ நினச்சதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் உனக்கான வரத்தை இப்போதே உன் சாயப்பா நான் கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்லமே. சில நேரங்களில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்பாக சில மோசமான இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். ஏன்னா எல்லா சந்தோஷமும் உடனே கிடைத்துவிடக்கூடாது என சில வரைமுறைகள் இருக்கிறதல்லவா. எல்லாவற்றையும் நீ பொறுமையாக சந்தித்து ஏற்றுக்கிட்டினா அடுத்தடுத்து நடப்பதெல்லாம் நிச்சயம் நல்லதாகத்தான் இருக்கும். நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி உனக்கு வரக்கூடிய சோதனைகளை அப்படியே ஏற்றுக்கொள். மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனை, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ வறுமை, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ வேதனைன்னு நினச்சி உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கிக்காத. அப்படி இல்லைனா அவங்கள விட என்கிட்ட நிறைய இருக்குது, அவங்கள விட எனக்கு எல்லா வசதி இருக்குன்னு நினச்சி ஒரு சிலர் உன்னை விட தாழ்ந்தவர்களாக இருப்பவர்களோடு ஒப்பிட்டு தலைகலமும் கொள்ளாதே என் செல்லமே. தாழ்வு மனப்பான்மையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, தலகணமும் உன் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஏன்னா இது இரண்டுமே வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயங்கள். உன் வாழ்க்கையில் உனக்கு பல பாடங்களை நீ கற்றுக்கிட்டு இருந்திருக்க. யாரு கூட எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பழகணுங்கிறது ஒவ்வொருவர்களின் தராதரம் அறிந்து யார் எப்படிப்பட்டவர்கள், ரொம்ப நம்புனா யார் ஏமாத்துவாங்க, ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டா யார் உண்மையாக இருப்பாங்கன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மனிதர்களிடம் பழகு. எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காதே என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளுக்கும் சேர்த்தே உன் சாயப்பா நல்லதை நடத்தி கொடுப்பேன். துன்பமும் துயரமும் உன்னை கடினமாக வாட்டுதே நினச்சி கவலைப்படாத, கலங்காத. உன் வாழ்க்கையில் உனக்கான தேடல்கள் என்பது நிச்சயம் வெற்றியைத்தான் கொடுக்கும். நீயாகவே எதையாவது நினச்சி வாடி போகாதே என் செல்லமே. வாடிப்போனா வாழ்க்கை சறுக்கி போகும், தேடிப்போனா நீ தேடியதெல்லாம் உன்னை தேடி வரும். எதிலும் அவசரப்படாமல் எதிலையும் பதட்டப்படாமல் நிச்சயம் நல்லது நடக்கும்னு நம்பு. பரபரப்பும் பதற்றமும் எதுக்குமே உதவாத விஷயங்கள். கண்ணுக்கு தெரியாமலேயே உன் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது புரியாமலே தானே என் வாழ்க்கையில் கெட்டதே நடக்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ எதை கெட்டதாக நினைக்கிறாயோ அது உண்மையிலேயே எந்த கெட்டதும் இல்லை என் செல்லமே. அது உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தருவதற்கு முன்பாக வரக்கூடிய சோதனைகள் தானே தவிர நிச்சயமாக நீ நினச்சது தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். கவலைப்படுறதுனால எந்த விஷயத்தையும் நீ ஜெயிக்க முடியாதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உன் செயல்களில் மிகவும் உன்னிப்பாக வேலைகளை செய்யப்பார். கவலைப்படுவதையெல்லாம் விட்டுவிடு என் செல்லமே. உன் மனசு இப்போ தள்ளாடிக்கிட்டு இருக்குதுன்னாலே கூடிய சீக்கிரம் உனக்கான விடிவு காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ. உனக்கான நிழலாக இருந்து உன் வாழ்க்கையை நான் நிஜமாக மாற்றி கொடுப்பேன். நம்பிக்கையோடு உன் கடமைகளை நீ செய்தால் நிச்சயமாக வாழ்வில் சாதனையை படைத்து விடுவாய் என் தங்கமே. ஓம் சாய்ராம்.